ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து நாம் சிந்திப்போம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் இது நடக்கிறது. எப்போ வராரு தேவன்? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனால் அநேகர் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு இங்கே பூமியில் இருப்பார், நம்ம அவரை எருசலேமில் சந்திப்போம் என்று தப்பாக சொல்லி கொடுக்குறார்கள். எருசலேமில் இயேசுவே சந்திக்க முடியாது. இயேசு உலக முடிபரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அவரே சொல்கிறாரு இயேசு எப்போ வருவார் என்று. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29-30 இயேசு சொல்கிறாரு, அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் விழும், வானத்தின் சந்துக்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்க மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரை கண்டு புலம்புவார்கள். உலகம் முடியும் போது தான் இயேசு கிறிஸ்து வரார். உலகம் முடியணும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு. சொன்னால் நம்பாதீங்க, போவாதீங்க என்று இயேசே சொல்லுகிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 23 வாசித்தா, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாதையுங்கள். 26வது வசனத்தில், ஆகையால் அதோ வனாந்தத்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க. இயேசு சொல்கிறார். இயேசு எருசலேம் வந்துட்டார், 1000 வருஷ அரசாட்சி வந்துட்டார், நம்ம அங்கே போய் அவரை பார்க்கலன்னா அப்படிலாம் இல்லை. இயேசு எப்போ வராரு? உலகம் முடியணும், சூரியன் அந்தகாரப்படணும், 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருக. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 25:10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இது வேறு இடத்துல நடக்கிறது. மத்திய ஆகாயத்திலையோ தேவன் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியாது. அவர் வரும்போது வந்து நம்மளை எங்கே இருக்கிறாங்களோ 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே புத்தி உள்ள கன்னி எடுத்துக்கொள்ளப்படுவாள். புத்தி இல்லாதவங்க வாங்க போனாங்க. என்ன வாங்க போனாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்க போனாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்கினா தான் பரிசுத்தாடி வரம் கிடைக்கும். பரிசுத்தாய் வரம் இருந்தால் தான் விளக்கு எரியும், நம்ம சரீரம் மறுரூபமாகும், தேவ சத்தம் கேட்கும். ஆகவே இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்க போனாங்க. வாங்க போன சமயத்தில் இயேசு வந்துட்டார். ஆயத்தமாக இருந்தவர் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இயேசு மணவாளனாக இருக்கிறார், பிந்தின ஆதாமாக இருக்கிறார். அந்த ஆதாமுக்கு மணவாட்டியாய் தேவன் புத்தி உள்ள கன்னி, கற்புள்ள கன்னி, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து கரை திரையற்ற மணவாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வருகை, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆக இயேசு எப்போ வராரு? கடைசியாக உலகம் முடியும் போது தான் வரார். அது வரைக்கும் உலகம் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இப்போ நித்திரையாக இருக்கிறார். இப்போ எது சொன்னாலும் நடக்கிறதில்ல, எது கேட்டாலும் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் காலதாமதமாகுது, அப்படியே கொஞ்சமாக ஏதோ கிடைக்குது. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் இந்த உலகத்தையே தந்து ஆளுகை செய்யும்படி அதிகாரம் தந்து சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம பாத்திரத்தை நிரப்புவார். சத்துருக்கள் இன்றைக்கி சத்தியத்துக்கு செவி கொடுக்காதவங்களாம் 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிச்சுட்டா சத்துருகளுக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்பவும் மீனும் கிடைக்கும்.
யூதருங்க மனம் திரும்பி இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டு இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடா அங்கீகரிக்கப்படும் என்று யூதருங்க கையெழுத்து போட்டு கிறிஸ்துவ நாடு என்று அவங்க அறிக்கை இட்டு விட்டால் அங்கே தேவன் அவங்களுக்குள்ள வாசமாக இருந்து உலகத்தை டிசைன் பண்ணுகிற மெமரி பவர், உலகத்தை ஆளுகிறது எது? அறிவு, ஞானம், புத்தி. மாம்சம் கிடையாது. தேவன் என்ன செய்கிறாரு? கொஞ்சமாக வச்சுக்கிறாரு யூத ஜனங்களுக்கு, ஊதாரி ஜனத்துக்கு கொஞ்சம் புத்தியும் சக்தியும் கொடுத்துக்கிறாரு. மறுபடியும் அவங்களுக்கு அத்தி மரம் துளிர் விடும்போது என்று சொல்லும்போது, இப்போ துளிர் விடலை, இப்போ அத்தி மரம் நெட்டு வச்சுக்குது, இப்போ பல வேலி அடித்து பாதுகாத்துட்டுருக்கிறாரு. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு புறஜாதி நிறைவாகணும். புறஜாதியாக நம்ம நிறைவு அடைஞ்ச உடனே யாக்கோபின் அவபக்தி நீக்கி இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவங்க மூலமாக ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த வேத வசனத்தை சொல்லி அவங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கும்போது, அங்கே இப்போ கோயில் கட்டுறதில்ல, சிகப்பு கடாரி பலியெல்லாம் செலுத்தலை. அது கடைசியத்தில் சாத்தா கோமாளி தாத்தாவுக்குள்ளே போந்து அவர் தான் ஆலயம் கட்டி அங்கே ஆலயத்தில் உட்காருவார். அது உலகம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு நடக்கிறது. ஆகவே வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். 1000 வருஷ அரசாட்சிக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். வேதத்தை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.